அலகு 46. பேல் கூனி குறுகுகின்றது, நெபோ குப்புற வீழ்கின்றது. அவற்றின் சிலைகள் காட்டு விலங்குகள் மீதும் கால்நடைகள் மீதும் சுமத்தப்படுகின்றன. நீங்கள் பவனி எடுத்தவை பாரமாயின, களைத்துப்போன விலங்குகளுக்கு அவை சுமையாயின. அவை ஒருங்கே குப்புற வீழ்கின்றன, கூனி குறுகுகின்றன. தங்களை சுமந்தவற்றை அவற்றால் விடுவிக்க வியலவில்லை. அவையும் நாடு கடத்தலுக்கு உள்ளாகும். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே, செவிகொடுங்கள். தாயின் வயிற்றிலிருந்தே உங்களை தாங்குபவர் நான். தாயின் கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். உங்கள் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள்? யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள்? யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? மக்கள் தம் பையை திறந்து பொன்னை கொட்டுகின்றார்கள், தராசில் வெள்ளியை நிறுத்துகின்றார்கள், பொற்கொல்லரை கூலிக்கு அமர்த்துகின்றார்கள். அவர் அதை தெய்வமாகச் செய்கின்றார். பின் அதன் முன் வீழ்ந்து மக்கள் வழிபடுகின்றார்கள். அதை தூக்கி தோள்மேல் சுமந்து போகின்றார்கள். அதற்குரிய இடத்தில் அதை நிலைநிறுத்தி வைக்கின்றார்கள். அது அங்கேயே நிற்கின்றது. தன் இடத்திலிருந்து அது பெயராது. யார் அதனிடம் கூக்குரல் எழுப்பினாலும் அது மறுமொழி தராது. அவர்களின் துயரத்திலிருந்து அவர்களை விடுவிக்காது. கலகம் செய்வோர்களே, இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். தொன்று தொட்டு நிகழ்ந்தவற்றை நினைத்துப் பாருங்கள். நானே இறைவன், என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை. என்னை போன்று வேறு எவரும் இல்லை. பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலேயே நான் அறிவித்தேன். இனி நடப்பவற்றை பண்டை காலத்திலேயே நான் முன்னுரைத்தேன். என் திட்டம் நிலைத்திருக்கும், என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றுரைத்தேன். இறைமேல் பாயும் பறவையை கிழக்கிலிருந்து அழைக்கின்றேன். என் திட்டத்தை செயல்படுத்தும் ஒருவனை தொலை நாட்டிலிருந்து வரவழைக்கின்றேன். சொல்லியவன் நான், நானே அதை நிறைவேற்றுவேன். திட்டமிட்டவன் நான், நானே அதை செயல்படுத்துவேன். கடின மனத்தோரே, நீதிக்கு வெகு தொலைவில் இருப்போரே, செவிகொடுமின். என் நீதியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலைவில் இல்லை. நான் தரும் விடுதலை காலந்தாழ்த்தாது. சீயோனுக்கு நான் விடுதலை வழங்குகின்றேன். இஸ்ரவேலில் என் மாட்சி நிலைக்கச் செய்வேன்.